வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்நாடு ரயில்வேலேருந்து இது மாதிரி இன்டர்வியூ ஜாப் பார்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் ஒரு புதுசாக இன்டர்வியூ ஜாப் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ரயில்வேயில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்டர்வியூ டேட் 10/4/2023 இந்த டேட்லேயும் 11/4/2023 இந்த டேட்லேயும் தமிழ்நாட்டிலே இன்டர்வியூ நடக்க இருக்குது. உங்களுக்கான போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது. தேர்வு இலை நேரடி நியமனம் டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 30,000. உங்களுக்கான பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ இன்டர்வியூ எங்கே நடக்குது, எப்படி இருக்கும், ஜாப் நேச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றின பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கங்க. தென் உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறதையும் எழுதிக்கங்க. உங்களுடைய ஃபாதர் நேம், அதே மாதிரி நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க, உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் என்ன, லைன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், ஆதார் கார்டு நம்பர், தென் உங்களுடைய டெக்னிக்கல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது இவங்க கேட்டிருக்காங்க. 10th 12th கிராஜுவேஷனில் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுங்க, இல்லைனா டேஷ் போட்டுக்கோங்க. ஸோ இதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்டாச்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஷீட்டு, டிசி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஸோ இதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அல்லது உங்களுடைய ஓட்டர் ஐடி இது மாதிரியான ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜெராக்ஸ் காப்பீஸ் கம்பல்சரி கொண்டு போகணும். அதே மாதிரி உங்களோட அதர்ஸ் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ், ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ மட்டும் தான் கலந்துக்க போகிறீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. பிளேஸ், டேட்டு, சைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இடத்துல நடக்குது. 10/4/2023, 11/4/2023. ஸோ இந்த 2 நாள் எங்கே நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 4th கிராஸ் ஸ்ட்ரீட், சிஐடி கேம்பஸ், தரமணி, சென்னை 600113 இந்த அட்ரஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்டர்வியூ நடக்க இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரத்தில், அதாவது பார்த்திங்கன்னா கேரளாவில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஜிவி ராஜா ரோடு, கோவளம், திருவனந்தபுரம் 695527 இந்த அட்ரஸில் 6/4/2023 இந்த டேட்டில் நடக்க இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இடங்கள் நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர், கர்நாடகாவில் நடக்க இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நியர் எம்எஸ் பில்டிங் அண்ட் எஸ்கேஎஸ்ஜேடிஐ ஹாஸ்டல், எஸ்ஜே பாலிடெக்னிக் கேம்பஸ், பெங்களூர் 560001 இந்த அட்ரஸ்க்கு நடக்கிறது. அது 13ஆம் தேதி. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கக்கூடிய இந்த இடங்களில் நீங்கள் 3 இடங்களுமே உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ, பக்கத்தில் இருக்கோ, ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. தென் இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் இதுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது உங்களுக்கு டிஏடிஏ இல்லை, உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் நாலேஜ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒர்க் என்ன, அப்படி எது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் செக்கப் இருக்கும். தென் உங்களுக்கான ரெமுனரேஷன் 30,000 அதிகபட்சம் 35,000 வரைக்கும் இருக்கும். டெய்லி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா 30,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூவில் பேஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எல்லாத்தையுமே ப்ரூஃப்ஸ்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. தென் இதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் போஸ்ட்டை பார்க்கலாம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா டூரிசம் மானிட்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இன்டர்வியூ மட்டும்தான். இதுக்கு எஸ்சி, எஸ்டி, அதை ஓபிசி, பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் டூரிசம் அல்லது 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் டிப்ளமோ இன் ட்ராவல் அண்ட் டூரிசம் முடிச்சிருந்தீங்கனாலும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 இயர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி ஸ்ட்ரீம் +2 2 இயர்ஸ்
போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி டிப்ளமோ இன் ட்ராவல் அண்ட் டூரிசம். ஸோ இது வந்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரெமுனரேஷன் பொறுத்த வரைக்கும் 30,000 அண்ட் 35,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஸோ இந்த 3 பிளேஸஸில் ஏதாவது பிளேஸில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் இது பார்த்திங்க அப்படின்னா வாக்கின் இன்டர்வியூக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ ஐஆர்சிடிசி சவுத் ஜோன்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ மட்டுமே வச்சு ஒரு 30,000 சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு இன்டர்வியூ கலந்துக்கங்க. நீங்கள் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தவங்க மட்டும்தான் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.